Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic editing in Excel 2013 introduction. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்கான டேபிள்ஸை மேக் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் எப்படி என்ட்ரு பண்ணுறது, அண்ட் தென் கண்டென்ட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஒரு டெக்ஸ்ட், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு ஒர்க் ஷீட்டில் இருக்கிற ஒரு செல் ஆஃப் லொக்கேஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் ரெக்டாங்குலர் பாக்ஸஸில் இருக்க செல்லில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் அண்ட் த டேட்டா என்டர் therein can be modified and edited in a variety of ways. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் அண்டு டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் ஆர் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். இன் திஸ் சாப்டர் யூ வில் லேர்ன் வே டு எடிட் செல் கண்டென்ட் அண்ட் டு இன்சர்ட் ஆர் டெலீட் செல் ரோஸ் அண்ட் காலம். ஸோ இந்த ஆப்ஷன் பேசிஸில் ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் இல்லை, இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ செல் கண்டென்ட். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரைட்டிங் ஆஃப் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறீங்களா ஆர் பார்ஷியலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட் செல் கண்டென்ட் ஆப்ஷன். அண்ட் தென் இன்சர்ட் அண்ட் டெலிட் செல் ரோஸ் அண்டு காலம். ஒரு நியூவாக ஒரு ரோஸ் ஆர் காலம்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஆர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் டெலிட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங் ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் எடிட்டிங் இன் செல் ஆப்ஷன்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம ஃபர்தராக இன் கமிங் சாப்டர்ஸ் இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் you will also learn commands to change the row height and column width. ஸோ நமக்கான row height and column widthக்கான கமாண்ட்ஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சதால் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் நவ் editing cell contents. The first one is the editing cell content. After you have entered data in a cell, you might need to change it in some way or the other. சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு டேபிள் செல்லில் சம்திங் டேட்டாஸை நீங்கள் என்டர் பண்ணியிருக்க அந்த டேட்டாஸை நீங்கள் என்ன பண்ணணும், நீட் டு சேஞ்ச். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் பேசிஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, தட் மீன்ஸ் சம் வேஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் there are two ways in which you can edit a cell content. ஒரு செல் கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு டூ பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் ரைட்டிங் த சேஞ்சிங் த கண்டென்ட் கம்ப்ளீட்லி. ஸோ ஓவர் ரைட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டு நீங்கள் ஒரு செல்லில் இருக்க ஃபுல் கண்டென்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னா ஓவர் ரைட்டிங் ஆப்ஷன். அதர்வைஸ் செகண்ட் ஒன் partial modification, thus changing only a part of the content. In second one options பார்த்தீங்கன்னா partial modification. இந்த partial modificationsல ஒரு செல்லில் ரைட் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாக எரேஸ் பண்ணாமல் பார்ஷியலாக சம்திங் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா partial modification. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், sometimes you may wish to replace the content of the cell completely. ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஓவர் ரைட்டிங் ஆப்ஷன்ஸ் இதுதான் என்னென்னா ஓவர் ரைட்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் த ஃபுல் கண்டென்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மெத்தட் என்ன? இன் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் கேன் பி டன் பை ரைட்டிங் ஓவர் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லி எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட்டை ஃபுல்லி ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னா overwriting option. This can be done by writing over the existing text. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், to overwrite cell contents just select the cell and type in the new content. ஸோ நியூவாக ஒரு கண்டென்ட்டை ஓவர்ரைட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண அந்த செல்லில் தென் ஆல்ரெடி சம்திங் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லுக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ரைட் த நியூ கண்டென்ட். ஸோ நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? திஸ் தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். தென் press enter on the keyboard or click the enter button on the formula bar. So after that you can press the enter key. So keyboard la irukra enter key press pannunga. Otherwise in the top of the column option, so in the column options ku top la irukra one of the options nu pathina formula bar. So in the formula bar la ungalukana tick options available irukum. You can go to click the tick option. okayla the tick options neenga click pannadhu enna aguduna the content will be replaced. okayla so new content enna aguna overwrite aidum. okayla then the overwriting thus changing the content completely. so already irundha அந்த content என்ன ஆயிடுதுனா நியூவா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? so for example this table, so in the table for the fourth B4 column, so B4 cell webcam, so உங்களுக்கான selected cell என்னன்னு பார்த்தீங்கன்னா B4 cell webcam என்ற ஒரு content என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ரைட் ஆயிருக்கு. so இந்த table of cellsல பார்த்தீங்கன்னா item number, item name, price. so A B C is the column name and then 1 2 6 is the rows. so number of rows 6 rows and number of columns is the 3 columns. ஓகேங்களா? இந்த பேஸ் ஆஃப் காலம்ல வெப்கேம் B4 செல்லில் என்ன இருக்குன்னா வெப்கேம் என்ற ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணியிருக்கீங்க. ஆஃப்டர் தட் யூ கேன் டோட்டலி மாடிஃபை த கண்டென்ட். வெப்கேமுக்கு பதிலாக அனதர் ஒன் நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் த கண்டென்ட் பை சேஞ்சிங் திஸ் ஸ்பீக்கர். ஸோ ஆஃப்டர் தட் ஃபுல்லி செலக்டட் திஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், தட் மீன்ஸ் செல். அந்த செல் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட் ஆர் நியூ கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர். ஸோ செகண்ட் ஒன் டேபிள் பாருங்கள், நியூ கண்டென்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், வெப்கேம்ன்ற நேமுக்கு ரீப்ளேஸாக ஸ்பீக்கர் அப்படின்ற கண்டென்ட்டை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர் என்ற கண்டென்ட் எங்கே ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலா பாரில் நான் ரைட் பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் என்னுடைய செலக்டட் செல்லில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட் அண்ட் கிளிக் என்டர் கீ ஆர் என்டர் கீபோர்ட் கீ என்டர் கீ ஆர் ஃபார்முலா பாரில் இருக்க என்டர் ஆப்ஷன். ஸோ இந்த என்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மெத்தடில் என்ன ஆகுனா நியூ கண்டென்ட் வில் பி ரீப்ளேஸ் இன் ஓல்டு ஒன். ஓகேங்களா? ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பதிலாக நியூ ஒன் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு கண்டென்ட் ஃபுல்லி என்ன ஆகிடும், உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னது, பார்ஷியல் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த பார்ஷியல் மாடிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ரைட் திஸ் ஃபுல் கண்டென்ட், ஸோ ஃபுல் கண்டென்ட்டை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணலை, ரீப்ளேஸ் பண்ணலை. ஸோ பார்ஷியலாக சம்திங் சேஞ்சஸை மட்டும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளார நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க, சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை யூசிங் திஸ் பார்ஷியல் மாடிஃபிகேஷன் ஆப்ஷன். Sometimes you may want to change only a few characters in a cell rather than the entire content of the cell. Sometimes என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் கண்டென்ட்டும் அந்த செல்லில் இருந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் சம் கேரக்டர்ஸை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், சம் கேரக்டர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா பார்ஷியல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டு மாடிஃபை அ செல்ஸ் content partially you can use any one of the following ways. ஸோ இந்த பார்ஷியல் மாடிஃபிகேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வேல இந்த பார்ஷியல் மாடிஃபிகேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டபுள் கிளிக் த செல் டு எடிட் த கண்டென்ட் டைரக்ட்லி இன் த செல். ஸோ யூ கேன் செலக்ட் த செல், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா கர்சர் பிளிங்க் ஆகும். ஸோ நவ் யூ ரீப்ளேஸ் த அனதர் ஒன் கேரக்டர்ஸ் ஆர் வேர்ட். ஸோ எந்த கேரக்டர்ஸ் எந்த வேர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிவிட்டு அனதர் ஒன் கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டபுள் கிளிக் த செல் டு எடிட் த கண்டென்ட் டைரக்ட்லி இன் த செல். this is the first one option. Second one, select the cell and press F2 to edit the content directly in the cell. Second one options பார்த்தீங்கன்னா நம்ம செல் செலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எடிட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா F2. ஸோ இந்த F2 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான எடிட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல்லுக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுனா கர்சர்ஸ் பிளிங்க் ஆகும் இன் திஸ் லாஸ்ட் ஒன் கேரக்டர்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் கேரக்டர்ஸில் உங்களுக்கான கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்க அந்த பொசிஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆர் கண்டென்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் ஆர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆஃப் பொசிஷன்ஸில் மவுஸ் பாயிண்டரை ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். தென்
you can change the new content. For example, if you want to change this another one characters, ஒரே ஒரு characters மட்டும் நீங்க replace பண்ணனும் அப்படினா by selecting this cursor point on this particular location before that F4 key நீங்க press பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணனும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் new characters or letters நீங்க ரைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான partial modification second step மெத்தட்ல உங்களுக்கு changes ஆகும். ஓகேங்களா? Then third one steps. So the third one options பாருங்க, select the cell and click the formula bar, edit the content in formula bar. So நம்ம லாஸ்டா formula bar optionsல நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்டா cells ரைட் பண்றதுக்கான possibilities option பார்த்தீங்கன்னா 2 option. டைரக்டா நம்ம செல் செலக்ஷன் பண்ணிட்டு அந்த செல் லொகேஷன்ஸ்ல டைரக்டா ரைட் பண்ணலாம். this is the first one method. and second one method என்னன்னா ரைட் பண்ண வேண்டிய text of cells நீங்க செலக்ட் பண்ணுங்க. then you can write the formula bar. so நீங்க formula barல ரைட் பண்ற ஒவ்வொரு content of informations என்ன ஆகும்னா now change in your selected cell. so automatically என்ன ஆகும்னா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? so இந்த பேஸ் ஆஃப் ஆர்டர்ல இந்த selected cell and click the formula bar, நீங்க formula barல நீங்க changes பண்ணும்போது selected cell நீங்க choose பண்ணிட்டு after that formula bar optionsல நீங்க என்னென்ன modifications பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க changes பண்ணிட்டு அந்த particular changes உங்களுக்கான selected cellsல replace ஆகும். ஓகேங்களா? this is the third one option. first one option double click on the selected cell, அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு double click options நீங்க கர்சர் blink ஆகிட்டே இருக்கும்போது new edit options என்ன பண்ணிக்கலாம், new content நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். this is the partial modification first one method. second one method F2 கீயை press பண்ணுங்க after selecting the cell. செல்லை செலக்ட் பண்ணிட்டு F2 கீயை press பண்ணும்போது உங்களுக்கான edit options appear ஆகும். now you can replace the another one characters or word. ஓகேங்களா? then third one options பார்த்தீங்கன்னா formula bar optionsல நீங்க போய்ட்டு சேஞ்ச் பண்ண முடியும். so if you enter and replace the any text in the formula bar to automatically change in your selected text area. ஓகேங்களா? selected text in your cell area. ஓகேங்களா? then next one, press enter on the keyboard or click the enter button on the formula bar. so இந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்க, இது எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி press enter key. சரிங்களா? எடிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கான என்டர் கீயை நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இஃப் யூ செலக்ட் திஸ் 2 ஆப்ஷனல் வே, என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற என்டர் கீ, another one is the ஃபார்ம் பார்ல இருக்கிற என்டர் கீ ஆப்ஷன். ஓகேங்களா? தென் here in this example of the table, now changing the partial modification. for example, here select this table cell B5 cell, B5 cell செலக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் டிரைவ் 4GB. ஸோ உங்கள் பார்ஷியலாக சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு பக்கத்தில் ஒரு கர்சர்ஸ் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கர்சர் ஆப்ஷன் தான் என்னென்னா செலக்டட் செல். ஸோ மாடிஃபை த டேபிள் பிஃபோர், நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கர்சர் பாயிண்ட் உங்களுக்கு பிளிங்க் ஆகிற போர்ஷன்ஸில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பார்ஷியலாக சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் changing the table. so after and the 4க்கு பதிலாக replace that another one characters. so pen drive 8GB is a 550, 4GB இல்லை 8GB அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அந்த டேபிள் ஆஃப் செல்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது partial modification. ஸோ in this values பாருங்கள், எங்கள் 4GBs இருக்குது, எங்கள் 8GB இருக்குது. ஸோ இந்த 4GBs என்ன ஆகிருக்குன்னா 8GBs தான் உங்களுக்கு என்ன இருக்குது ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீப்ளேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னென்னா partial modification. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ஷியல் மாடிஃபிகேஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் எடிட்டிங் இன் எக்ஸல் 2013 சாப்டர் 7க்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸில் எடிட்டிங் இன் செல் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.